There was a railway station in America. அமெரிக்கா தேசத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. There was a preacher in that town, pastor. அந்த தேசத்துல ஒரு போதகர் இருக்கிறாரு. He had only few people in his church, 3-4 people. அவருடைய அந்த சபையில வெறும் 2-3 விசுவாசி தான் உண்டோடு இருந்தார். Suddenly, திடீரென்று 1 a.m. in the night, 1 a.m. in the night, midnight. திடீரென்று காலையில 1 மணிக்கு விடிய காலையில God spoke to him. கர்த்தர் இந்த பாஸ்டர் கூட பேசுறாரு. And said, கர்த்தர் சொல்றாரு, go to the railway station. நீ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போ போணும். And begin to preach the gospel. இப்போ பிரசங்கம் செய்ய ஆரம்பிக்கணும். He got up, he went to the railway station, not one dog there. கர்த்தர் சொன்னது மாதிரியே இந்த மனுஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி அந்த 1 மணி அத்த ராத்திரிக்கு போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு நாய் கூட இல்ல, ஒரு பட்டி இல்ல. ஆமென், ஒரு நாய் கூட இல்ல. Then he started to preach the gospel. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னது மாதிரியே சரி ஏதோ சொன்னாரு நம்ம செய்வோம்னு சொல்லி பிரசங்கிக்க ஆரம்பித்தார். Nobody, he is preaching to nobody. அந்த இடத்துல கேக்குறதுக்கு யாரும் இல்ல. He finished preaching gospel. இப்போ பிரசங்கம் பண்ணி முடிஞ்சாச்சு. Then he said, those who want to give their life to Christ, pray with me. இப்போ சொல்றாரு, யாருக்கெல்லாம் உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணுமோ எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. Nobody there. யாரும் கிடையாது. He still prayed. இருந்தாலும் ஜெபம் பண்ணாரு. God has told me, I will do it. கர்த்தர் ஏதோ சொன்னாரு, நான் செய்திருக்கிறேன், அவ்வளவு. He did it, finished it, went back home and slept. ஆமென். அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு போனாரு, தூங்க. Pastor went to a meeting. ஆமென். இப்போ இதெல்லாம் நடந்து கொஞ்சம் காலம் ஆகுது. இந்த பாஸ்டர் ஒரு மீட்டிங்காக போறாரு. In 1970. ஆமென். 1970ஆம் ஆண்டு காலத்துல பிரசங்கம் பண்ண போறாரு. Not to preach, to attend the meeting. ஓகே, பிரசங்கம் பண்ணுவதற்கல்ல, ஆனால் அந்த கூட்டத்துல பங்கு கொள்வதற்கு. He was sitting in the crowd. இப்போ அந்த கூட்டத்தோட கூட்டமா இவரும் ஒரு மூலையில போய் இருக்கிறார். And the preacher who had come to preach, இப்போ இந்த ஸ்டேஜ்ல பிரசங்கம் பண்ண வந்த ஒரு மனுஷன், he started his message. ஆமென், அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தார். He said, அவர் சொன்னாரு, many years back, அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக I was in a train. நான் ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன். And my train was going through this city. ஆமென். இந்த பட்டணத்தின் மூலமா என்னுடைய ட்ரெயின் போயிட்டு இருந்தது. It stopped at a station in Chicago. ஆமென். சிகாகோ என்கிற தேசத்துல இந்த ட்ரெயின் நிப்பாட்டுச்சு. At 2:00 in the night, 2 மணிக்கு அதிகாலையில, I heard a voice of a man preaching about Jesus. ஆமென், இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு மனுஷன் பிரசங்கம் செய்வதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். And our train left. அந்த ட்ரெயின் அப்படியே போச்சு மறுபடியும். You do not know your small act of obedience can be a blessing to nations. உங்களுக்கு தெரியாத ஒரு காரியம், கர்த்தர் உங்களுக்கு தருகிற சின்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது ஒருவேளை மகா பெரிய எழுப்புதலுக்கும் மகா பெரிய ஆசீர்வாதமாய் அந்த சின்ன ஒரு கீழ்ப்படிதல் மாறலாம்.